கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் 3 நிலைகள் அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியின் 3 படிகளை பற்றி பார்க்க போறோம். சிலர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லது விக்கிரகங்களை விட்டு தெய்வனிடத்தில் வந்து விட்டால் அல்லது ஒரு சபையில் விசுவாசி ஆகிவிட்டால் ஆராதனைக்கு ஒழுங்காக வந்து காணிக்கை கொடுத்து தெய்வீக காரியங்களில் ஈடுபடும் போது எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொள்ளுகிறோம் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது குழந்தையாக பிறக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஒரு சபையின் அங்கத்தினர் ஆகும் போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளா இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்ற அனுபவம் உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாலிபர் என்ற அனுபவம் இருக்கு, கிறிஸ்துவுக்குள் முதியோர் என்ற அனுபவம் இருக்குது. யோவான் 1 அதிகாரத்துல குழந்தைகள், வாலிபர், முதியோர் என்று 3 நிலையாக விசுவாசிகளை சொல்லுகிறான். இப்போ 3 நிலைன்னு சொல்லும் போது நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தையா இருக்கிறோம், படிப்படியாக வளர்கிறோம் என்ற அர்த்தம். வளர்கிறதை பற்றி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் போது 1 பேதுரு 2 அதிகாரத்துல 2 வசனத்துல நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் ஆகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு ஞான பால் என்றும் ஆகாரம் என்றும் 2 அர்த்தம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் கொரிந்து சபையாரை பார்த்து பவுல் சொல்லும் போது, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனபடியால் உங்களுக்கு போஜனம் சாப்பிட கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன் என்று சொல்கிறார். பால் என்றால் ஆவிக்குரிய இளமையான பருவம், குழந்தை பருவம். பால் என்கிறது குழந்தைகள் சாப்பிடுற ஆகாரம் அல்லது முதியவர்கள் கட்டியான ஆகாரத்தை ஜீரணிக்க பலன் இல்லாதவர்கள் சாப்பிடுறது பால். அதுபோல இந்த வேத வசனம் ஆரம்ப நாட்களில நம்ம கேட்கும் போது பாவ மன்னிப்பு, சரீர சுகம், விசுவாசம், வியாதியிலிருந்து விடுதலை, பேய் பிசாசிலிருந்து விடுதலை, இதெல்லாம் ஆவிக்குரிய பால். இவைகளை கொடுத்து காலமெல்லாம் இப்படி இராமல் நாம் வளர வேண்டும், முதியோர் ஆக வேண்டும், வாலிபர் ஆக வேண்டும். வாலிபர்கள் ஆகும் போது தீமையை ஜெயிக்க, விசுவாசத்திற்காக தைரியமாக நிற்க, கர்த்தருக்காக தைரியமாக போராட, நஷ்டத்தை சகிக்க அல்லது தீமையை சகிக்க, விட்டு கொடுக்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நாம் வரும்போது ஆவிக்குரிய வாலிபர்களாக காணப்படுகிறோம். இனி ஆவிக்குரிய முதியவர்கள் என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் சகித்து கர்த்தருக்காக பவுலை போல நிற்கிறவர்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் அங்கு காணப்பட வேண்டும். இப்போது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடிப்படையில ஆவிக்குரிய 3 நிலைகளை பார்க்க போறோம். முதலாவது யோவான் அப்போஸ்தலன் யோவான் 1 அதிகாரம் 10 வசனத்துல கர்த்தருக்குள் ஆவிக்குள்ளானே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. அப்போ இந்த யோவான் யார் என்று பார்க்கும்போது அவர் இயேசுவோடு கூட இருந்தவர், 3.5 வருஷம் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர், கிராமங்களிலே ஊழியத்தை செய்து பேய்கள் துரத்தி ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கி இயேசுவை சாட்சியாக அறிவித்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த யோவான் இயேசுவோடு கூட 3.5 வருஷம் இருந்து இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் பார்த்து, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது கடைசி நிமிஷம் வரையிலேயும் அவருக்கு பின்னே சென்று அன்பின் சீஷன் என்று பெயர் வாங்கி, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு திபேரியா கடற்கரையில சீஷருக்கு தரிசனம் கொடுத்த போது இயேசுவை பார்த்தவர் யோவான் 21 அதிகாரத்துல. அப்போ அந்த யோவான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத்த பின்பு சீஷருக்கு தரிசனமாகிறதே பார்க்கிறார். அப்போதெல்லாம் யோவான் இயேசுவை ஒரு வித்தியாசமான முறையில பார்க்க முடியல. உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் பார்க்கிறார். இயேசுக்கு உயிர்த்தெழுந்த சரீரம் தான் இருக்கிறது. ஆனாலும் இயேசுவை முன்னாடி பார்த்தது போலதான் அவர் பார்க்கிறார். உதாரணமாக கடற்கரையில யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் திபேரியா கடற்கரையில இயேசு தரிசனம் கொடுக்கும் போது இவங்க இயேசு கடற்கரையில நிற்கிறார். பேதுரு, யோவான் போன்றவர்கள் மீன் பிடிச்சிட்டு படகுல இருக்காங்க. இயேசு கரையில நின்று பேசுகிறார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறார். அவங்களுக்கு புரியல யாருன்று. யோவான் தான் அவரை அடையாளப்படுத்துகிறார், அவர் கர்த்தர் என்று. ஆனாலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்துல அவரை பார்க்க முடியல. அப்போ யோவான் இயேசுவோடு கூட இருந்தவன். அதற்கு பிறகு இயேசு பரமேறின பிறகு 120 பேர் 1ஆம் நாளில் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பரிசுத்தாய் பெற்ற கூட்டத்துல இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்று இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு பரமேறுகிறதை கூட இருந்தவர் ஒலிவ மலையில. அந்த யோவான் கர்த்தருடைய வசனத்து நிமித்தமாக பத்மோ தீவில இருக்கும் போது ஒரு கர்த்தருடைய நாள் வருகிறது. இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டியது, நாம் இப்போது அனுசரிக்கிற ஆராதனை ஓய்வு நாள் அல்ல, கர்த்தருடைய நாள். சிலர் ஞாயிற்றுக்கிழமைகளில இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. வசனத்தை புரிந்தவர்கள் அதற்கு ஆமென் போட முடியாது. காரணம், ஓய்வு நாளின் பிரமாணத்தை மாற்றி கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய நாளை ஆராதனைக்காக தந்திருக்கிறார். ஓய்வு நாளை அனுசரித்தவர்கள் அந்த சனிக்கிழமை மட்டும், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரையிலையும் ஓய்ந்திருக்க வேணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ஊருக்கும் போகக்கூடாது. அது அவளுக்கு கொடுத்த பிரமாணம். ஆனால் தேவன் ஓய்வு நாளின் பிரமாணத்தை மாற்றி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய நாளை கர்த்தருடைய நாள், வாரத்தின் முதல் நாள், மனமகிழ்ச்சி நாள், இப்படி என்று நமக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த கர்த்தருடைய நாளாகிய அவர் ஞாயிற்றுக்கிழமை யோவான் பத்மோ தீவில் இருக்கிறார். பத்மோ தீவில் இருக்கும் போது அவர் யோசிக்கிறார். ஏனென்றா எருசலேமிலே அவர்கள் முன்னாடி இருக்கும் போது, அவர் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னதாக எருசலேமிலே இருக்கும் போது இந்த கர்த்தருடைய நாள் மகிமையாக அனுசரிக்கப்பட்டது. பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்றவர்கள் இருந்தாங்க. 3000 5000 விசுவாசிகள் இருந்தாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க, வீடுகள் தோறும் ஆராதிச்சாங்க. பெரிய ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்போது யோவான் தனிமையில் இருக்கிறார். ஆவிக்குரிய கூட்டாய்மை இல்ல, ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய ஐக்கியம் இல்ல, ஆவிக்குரிய ஆராதனைக்கு ஆள் இல்லை. இவர் தனியே இருக்கிறார் ஒரு கர்த்தருடைய நாளில. அப்ப என்ன செய்யணும்? இவர் எருசலேமிலே இருந்த ஆராதனை யோசித்து பார்க்கிறார். எருசலேமில் இருக்கும்போது இப்படி எல்லாம் ஆராதிச்சோமே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இல்லையே, நான் தனியே இருக்கிறேனே என்று அவர் ஜெபம் பண்ணி ஆராதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகிறார். இது ஏற்கனவே பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும், ஏற்கனவே ஊழியங்கள் செய்திருந்தாலும், ஒரு தெய்வீக வெளிப்பாடை பெறுவதற்காக தேவனால் கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதல் பகுதி. இப்போது யோவான் ஆவிக்குள் ஆன போது இயேசுவை வித்தியாசமான முறையில பார்க்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் இயேசுவை பார்த்தார், இயேசு பரமேறுகிறதை பார்த்தார், பரிசுத்த ஆவியை பெற்றார். இப்போதெல்லாம் பார்க்காத ஒரு அனுபவத்தை இப்போது பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. அவருடைய தலைமயிர் வெண் பஞ்சை போல இருக்கிறது. அவருடைய முகம் சூரியனை போல இருக்கிறது. அவருடைய கால்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருக்கிறது. இதுதான் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கண்ட பரம தரிசனம். இதை யோவான் தான் கண்டார். இதற்காக ஏற்கனவே ஆவியை பெற்றிருந்த யோவான், ஊழியம் செய்த யோவான், கர்த்தரோடு இருந்த யோவான் மறுபடியும் ஒரு ஆவிக்குள்ளான நிலையை அடைய வேண்டியதாயிற்று. இந்த ஆவிக்குள்ளான போது அவர் அடைந்த அனுபவம் என்ன? ஆசியாவில் உள்ள, அதாவது சின்ன ஆசியா அல்லது ஆசியா மைனர் என்று சொல்லப்பட்ட சின்ன ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் இருக்க வேண்டிய செய்திகளையும், சபையின் தூதர்களுக்கு 7 சபைகளின் நிலைமைகளையும், சபையின் தூதர்களுக்கு உள்ள எச்சரிப்பு, பாராட்டு, உயிர்மீட்சி, மனம் திரும்புவதற்கான செய்திகள், ஜெயமெற்றவனுக்கு கிடைக்கிற காரியம், இவ்வளவுத்தையும் கர்த்தர் யோவானுக்கு அறிவிக்க போறார். இதற்காக அவர் மறுபடியும் ஆவிக்குள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 சபைகளிலேயும் நான் ஆரம்ப செய்தியில 2வது செய்தியாக 7 சபைகள் என்று போட்டு எபேசு சபையை மட்டும் பேசியிருக்கிறேன். இனி அதுல 6 செய்திகள் இருக்குது. கட்டாயம் அந்த செய்திகள் நாம் தியானிக்க வேணும். அவர்கள் ஒவ்வொன்றிலும் பெரிய சத்தியங்கள் மறைந்திருக்கின்றன. அதை விட்டுட்டு தான் நம்ம 4வது அதிகாரத்துக்கு வந்துட்டோம். ஆனா அந்த பழைய செய்திகளை மறுபடியும் பார்ப்போம். என்ன அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சபையின் தூதனுக்கும் கர்த்தர் முதல்ல அவங்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தர் இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல 7 சபைகளிலேயும் தம்மை அறிமுகப்படுத்தும் போது அல்பா, ஒமேகா, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தனருமானவர், வார்த்தையானவர், விடிவெள்ளி நட்சத்திரம், இப்படி எல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறார்.
அதுல ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி, ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. அதன் பின்பு இந்த இயேசு ஆகிய நான் என்று சொல்லுகிறார். நான் ஆரம்பத்துல முதல் செய்தியில சொன்னது போல வெளிப்படுத்தின விசேஷம் என்பது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் இருந்த காரியம். அதை இயேசுக்கு அறிவிக்கும்படியாக இயேசுக்கு தான் செய்தி அனுப்பினது. அந்த இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு சொன்ன செய்தி தான் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த செய்தி இது யோவான் விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் எழுதியிருக்குது. இதனுடைய துணையாக வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும் போது, 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும் போது, சபைகளுக்கு இதை சொல்லும்படி இயேசுவாகிய நான் என்னுடைய தூதனை அனுப்பினேன் என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி பிதாவிடத்திலிருந்து இயேசுக்கு வந்து இயேசு யோவானுக்கு அறிவிக்கும்படியாக ஒரு தூதனை அனுப்பி சொல்லப்பட்ட செய்தி. இந்த செய்தியில சபைகளுடைய நிலைமைகளை அறியும்படியாக, சபைகளுடைய காரியங்களை அறியும்படியாக தேவன் அவருக்கு சொன்னது என்ன அறியும்படியாக அவர் மறுபடியும் ஆவிக்குள்ளாக வேண்டி இருக்கிறது. இயேசுடைய பரம தரிசனத்தை காண வேண்டியது இருக்கிறது. அதற்கு பின்பு இயேசு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எங்குமே யாருக்குமே காட்டவில்லை. பரலோகத்துல நாம் போகும்போது இயேசுவை போல நாம் இருக்கிறபடினால, நாமும் மறுரூபமாக போக வேண்டியிருக்கிறபடினால இயேசுவை முகமுகமாக பார்ப்போம். அது வரையிலையும் இந்த வார்த்தைகளை தான் நான் நம்பி இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 7 சபைகளுக்கும் செய்தி சொல்லும் போது, முதலாவது அந்த தம்மை ஒவ்வொரு செய்தி சபைக்கும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 2வது அந்த சபையில் உள்ள நல்ல காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணுகிறார். 3வது அதில் செய்யப்பட வேண்டிய காரியங்களை சொல்லுகிறார். அடுத்து அதனுடைய குறைவுகளை எடுத்து காட்டுகிறார். அதன் பின்பு மனம் திரும்பும்படி எச்சரிக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் என்ன செய்வேன் என்றும் சொல்லுகிறார். மனம் திரும்பி ஜெயம் பெற்றவனுக்கு என்னென்ன கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவைகளை அனைத்தையும் பார்க்கும்படியாக யோவான் ஏற்கனவே பெற்ற பரிசுத்த ஆவியை விடவே ஒரு படி முன்னேறி கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக வேண்டியது இருந்தது. இது ஆவிக்குரிய நிலையின் முதல் படி. 2வது படி வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதுல எப்படி எழுதியிருக்குன்னா, இவைகளுக்கு பின், அதனால எவைகளுக்கு பின், சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு நடக்க வேண்டியதை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை ஏறிவான்னு சொல்கிறான். யோவானை பார்த்து இங்கே ஏறிவான்னு சொல்கிறார். முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்றவர், 2வது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானவர், அதன் பின்பு இன்னும் ஒரு படி மேல வர வேண்டி இருக்குது. மேலே ஏறி வந்து என்னக்குன்னா, அந்த சபைக்கு பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் உள்ள செய்தியை அந்த சொல்லும்படியாக இங்கே ஏறிவான்னு சொல்றார். அது ஆவிக்குரிய நிலையில் 2வது படி. இந்த 2வது படியை ஆவிக்குள் ஆகும் போது அவர் என்னென்ன காட்டுகிறார் என்றால், சபையின் காலத்துக்கு பிறகு கடைசி வரையிலேயும், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலேயும் நடக்கிற காரியம் மணவாட்டி ஆயத்தமாகிறது. இந்த ஒரு வார்த்தை தான், மணவாட்டி ஆயத்தமாகிறது. மணவாட்டி இப்ப நீங்க இந்த கல்யாணங்களில எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல இந்த காலத்துல இந்த பியூட்டி பார்லர் ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த கல்யாண பொண்ணை படுத்துற பாட பார்த்தா இந்த பிள்ளையா யாருமானு சொல்லத்தக்க வயதுல பிள்ளைய மாத்திராளுங்க. ஏதாவது அலங்காரம். அப்ப நம்ம யோவான் சுவிசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலேயும் நடக்கிற சம்பவங்கள் மணவாட்டி ஆயத்தமாகிறது. இந்த மணவாட்டி ஆயத்தமாகிறதை அறையும்படி மறுபடியும் ஒரு படி மேலே ஏற வேண்டியது இருக்குது. மணவாட்டி எவ்விதமாக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து பரலோகத்தில் மிகுந்த ஆரவாரம் உண்டாயிற்று. பெருவெள்ளத்து இரைச்சல் போல ஒரு சத்தம் கேட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய கரியானம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது என்று எழுதியிருக்குது. அப்ப மணவாட்டி ஆயத்தமாகிறது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல சொல்லப்பட்டபடி இந்த மணவாட்டி ஆயத்தமாகிறது வரையிலேயும் உள்ள செய்தி தான் இந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது வரையிலையும். அப்படி இப்ப அவர் கேள்வி கேட்பீங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுறது எப்படின்றது ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னும் ஒரு சில செய்திகளுக்கு பின்பு நாம் அதை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவது வரையிலேயும்
மணவாட்டி ஆயத்தமாகிறதை பார்க்கும்படியாக யோவான் 2வது ஆவிக்குள்ளானவர் மறுபடியும் ஒருபடி மேல வர வேண்டி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது படி யோவான் வெளிப்படுத்தின விசேஷம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அப்பொழுது 7 கலசங்களை உடைய அவன் 7 தூதர்களில் ஒருவன் என்னை நோக்கி, இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி பெரிய ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் விட்டார். இதுதான் இந்த சூப்பர்லேட்டிவ், இந்த கடைசி வளர்ச்சிங்கிறது. அது என்னன்னா, மணவாட்டி பார்க்கும்படியாக, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி பார்க்கும்படியாக அவர் பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் ஏறி நிற்க வேண்டியது இருக்கிறது. ஆவியில் எல்லாம் ஆவியில நடக்கிறது. அங்க அப்படியே தூக்கி கொண்டு சரீரத்தோட வைக்கிறது கிடையாது. எல்லாமே ஆவியில் காணப்படுகிற அனுபவங்கள், ஆவியில் காணப்படுகிற வளர்ச்சிகள், ஆவியின் ஜீவியத்தில் வளருகிற அனுபவங்கள். இந்த அனுபவத்தை பார்க்கும்போது, இந்த அனுபவத்துல இருக்கும்போது தான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை பார்க்கிறார். இப்போ மணவாட்டியை பார்க்கணும்னா நீ மணவாட்டியோட ஸ்தானத்தை அறிய வேணும். அவங்கதான் மணவாட்டியை பார்க்க முடியும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசியில ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நட்பார்கள் என்றும், 27ஆம் வசனத்துல தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் எழுதியிருக்கிறது. இதுல அந்த அதில் வெளிச்சத்திலே நடக்கிறது ஒரு அனுபவம், அந்த உள்ளே போறது அனுபவம். வெளிச்சத்திலே நடக்கிறதுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவங்க எல்லாம் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டியானுடைய விருந்துக்கு உள்ள போக மாட்டாங்க. அந்த புதிய எருசலேமுக்குள்ள போக மாட்டாங்க. புதிய எருசலேமுக்கு உள்ள போக வேண்டுமானா ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேணும். நான் பரிசுத்த வேதாகமத்தின் புஸ்தகங்கள் என்ற ஒரு செய்தி எழுதியிருக்கிறேன், பேசி இருக்கிறேன். அதுல இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம், அதுல எப்படி பெயர் எழுதப்படுறது, அவங்க யார் உள்ளே வருவாங்க என்றது சொல்லி இருக்கிறேன். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல இயேசு நிக்கோதேமுவிட்ட பேசும்போது சொல்லுவார், ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், ஒருவர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். அப்ப மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணுவான், அவன் வெளிச்சத்திலே நடப்பான். ஆவியிலும் ஜலத்தினாலும் பிறந்து பூரணமான அனுபவத்துல போனவங்க ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு அவங்க புதிய எருசலேம் ஆகிய நகரத்துக்கு உள்ளே போவாங்க. இதைத்தான் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சாலம்னு சொல்கிறது. இந்த நீச்சாலம் என்பது எவ்வளவு தண்ணி கீழே இருக்குன்னு தெரியாது, எவ்வளவு தண்ணி மேல நம்ம பறந்துருப்போம். அப்ப அதுக்கு அடியில எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. இவங்க தான் பவுலை போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார், மரணமோ ஜீவனமோ தெய்வதூதர்களோ அதிகாரங்களோ வருங்காலமோ நிலைகாலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ வேறு எந்த தெய்வதூதர்களானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக 2 காரியத்தை வைத்திருக்கிறார். ஒன்று இந்த பரிசுத்த வேதாகமம், இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இந்த 2 தான் மாதிரி. ஒரு விசுவாசி, ஒரு ஊழியருடைய ஸ்கேல் இந்த பரிசுத்த வேதாகமமும் இயேசு கிறிஸ்துவும் தான். பவுல் சொல்லுவார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று. பவுல் இயேசு அப்படியே பின்பற்றினார். அதனால அவர் சொல்வாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், நீங்க என்னை பின்பற்றுங்க. இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அநேகர் ஊழியங்களை மாத்துறாங்க. ஊழியங்கள் அன்றைக்கு எங்களையெல்லாம் பார்த்து அநேகர் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பழைய ஊழியக்காரங்க, நீங்க எல்லாம் பழைய பெந்தைகோசுக்காரங்க. பழைய பெந்தைகோசு அனுபவம் புதிய பெந்தைகோசு அனுபவம் இருக்குதா? இல்லையே. வேதம் மாறலையே, பரலோகம் மாறலையே, பரிசுத்தாவி மாறலையே, பின்ன எப்படி இன்றைக்கு உள்ளவங்க அப்படி சொல்ல முடியும்? சிலர் அந்த பழைய உபதேசத்தை பொறுக்க முடியாம, அந்த தியாகத்தை அனுபவிக்க முடியாம, அந்த சிறுமையை அனுபவிக்க முடியாம காலம் மாறும்போது தங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். இது கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம். அப்போ ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார், போன் பண்ணி, அம்மா உங்க செய்தியை உங்களை போல உள்ளவங்க தான் கேட்பாங்க, நிச்சயமா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இன்னொன்னு அறியணும், கர்த்தர் வரும்போதும் எங்களை போல உள்ளவங்களை தான் கூட்டிட்டு போவார்.
அதையும் நீங்க அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சுவிசேஷம் மாறாதபடினால தேவனுடைய வசனம் மாறாதுல, ஊழியக்காரர்கள் மாறக்கூடாது. ஆவியின் வளர்ச்சி இருக்கிறது. நம்ம வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் கர்த்தர் தான் என்ற நிலைமைக்கு வரும்போது நம்ம நீச்சல் ஆழத்துக்கு போகிறோம். நாம் பெரிய பருவத்தில் ஏறி நின்று ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை பார்க்கும்படியாக இந்த மேன்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய அனுபவம் எனக்கு ஒரு வேடிக்கையான கதையை போல தெரியுது. அந்த கதையை நான் எனக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஞான கதை. அது ஒரு வேடன் இருந்தானா, அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு காட்டுக்கு போய் ஒரு வலையை வீசி நிறைய தீனிகளை விதைகளை போட்டுட்டு ஒளிச்சிருப்பான். பறவைகள் எல்லாம் வந்து அதுல உட்கார்ந்து இருக்கும். இவன் என்ன செய்வான், கொஞ்ச நேரம் முடிஞ்சு வலை நிறைஞ்ச உடனே எலும்பி வந்து அந்த வலையை சுருக்கி அந்த சரகையெல்லாம் பிடுங்கி அந்த புறாக்களை எல்லாம் கூடையில போட்டு பட்டணத்துல கொண்டு போய் விற்பான். ஒரு நாள் இப்படி இருக்கும்போது இந்த குருவிகள் எல்லாம் ரொம்ப சோகமா இருந்துதான். அப்போ அந்த வழியா இன்னொரு ஞானி வந்தாராம். அவரு கேட்டா, ஏன் குருவிகள் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த குருவிகள் சொல்லிச்சுதான், டெய்லி ஒரு வேடன் வர்றான், தீனிய போடுறான், வலையை விரிக்கிறான், எங்களை போல உள்ளவங்க எல்லாம் போய் உட்கார்ந்துடுறாங்க, வலை நிறைஞ்சோன்னா பிரிச்சு கொண்டு போடுறான், எங்களுக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஞானி சொல்லி கொடுத்தாரா, இதுதான காரியம், நான் ஒரு பாட்டு படிச்சு தாரேன், அந்த பாட்டை நீங்க படிச்சீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். ஒன்னு அந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து பாட்டு சொல்லி தாங்கன்னு கேட்டுதான் அவர் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரா. என்ன தெரியுமா? வேடன் வருவான், வலையை விரிப்பான், மறைந்தே இருந்திடுவான், செட்டைகளை அடிப்போம், ஆகாயத்தில் பறப்போம், அகப்படவே மாட்டோம். இப்படி படிச்சு கொடுத்தாரா. இந்த பறவைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் இதே போல வேடம் கூடையை கொண்டு வந்தான். இது குருவியெல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பாடிச்சுது. வேடன் வருவான், வலையை விரிப்பான், மறைந்தே இருந்திடுவான், செட்டைகளை அடிப்போம், ஆகாயத்தில் பறப்போம், அகப்படவே மாட்டோம். இத கேட்ட உடனே ஐயோ, இந்த குருவிகளுக்கெல்லாம் புத்தி வந்து போச்சு, இனி நம்ம பிழைப்பு இல்ல, நம்ம நஷ்டம் தான் சொல்லிட்டு வெறும் கூட கொண்டு போயிட்டே இருக்கிறான். வழியில போகும்போது இன்னொரு ஞானி கூட வராரு. எக்ஸாம்பிள், என்னப்பா டெய்லி கூட நிறைய குருவி கொண்டாருவேன், பராக்களை கொண்டாருவேன், இன்னும் ஒன்னும் இல்லைன்னு சொன்னா, அந்த குருவியில ஒரு பாட்டு பாடுது, எனக்கு அதை பார்க்க கஷ்டமா இருக்குது, ஒரு குருவியுமே வராது போல தெரியுதுன்னு சொன்னானா. அதனால நான் போறேன், வலையை விரிக்கலன்னு. அவர் என்ன பாட்டுன்னு கேட்டாராம். இந்த பாட்டை இவன் சொன்னானா. இதுதான் ஐயா, நீ வா, நான் அவனுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், நீ வா, வலைய விரி, விதைய போடு, மறைஞ்சு உட்காரு, என்ன நடக்குன்னு பாரு அப்படின்னு. அதே போல மறுபடியும் வந்தான், வலைய வெறிச்சான், விதைய போட்டான், தீனிய போட்டான், மறைஞ்சு உட்காந்தான். குருவி எல்லாம் உட்காந்து பாட ஆரம்பிச்சிச்சு. பாடிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னொன்னா அந்த விதைய பார்த்தவொடனே போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுது. வலைக்கு உள்ள உட்காந்து பாட ஆரம்பிச்சிச்சு. வேடன் வருவான், வலையை விரிப்பான், மறைந்தே இருந்திடுவான், செட்டைகளை அடிப்போம், ஆகாயத்தில் பறப்போம், அகப்படவே மாட்டோம். அப்படி ஒன்னொன்னா உட்காந்து பாட பாட எல்லாமே வந்து உட்காந்துச்சு. வலை நிறைஞ்சிச்சு, உட்காந்து பாடிட்டே இருக்குது. இவனும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பேதைகளாகிய பறாக்களை அப்படின்னு. வலை நிறைஞ்சவனே மறுபடியும் வந்தான், வலையை சுருக்குனான், உள்ள கிடந்து பாடுதெல்லாம். ஒன்னா இறக பிரிச்சான், பாடுது, கூடையில போட்டான், பாடுது, கூட நிறைஞ்சது கொண்டு போனான், பாடிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேதைகளாகிய புறாக்கள் பாடுன போல இன்னைக்கு அநேகர் ஆராதனை நடக்குது. அநேகர் பாடுறாங்க, வலைக்குள்ள இருக்கிறது தெரியாது, பிசாசுடைய தீனியை தின்றது தெரியாது, விசுவாசம் இல்ல, ஒப்புக்கொடுத்தல் இல்ல, தியாகம் இல்ல. அவங்க நினைக்கிறது என்ன, இயேசு வரும்போது நாங்களும் போவோம், இயேசு வருவான் நாங்களும் போவோம். நடக்கவே செய்யாது. சத்தியத்தின்படி பிதாக்கள் போன பாதையிலே சூலைமத்திக்கு சொல்லப்பட்டதெல்லாம் உன்னதா பாட்டு 1ஆம் அதிகாரத்துல, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பரின் கூடாரங்கள் எண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்வை விடு. மேய்ப்பர்கள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்ன சரித்திரம், சொன்ன சத்தியம், சொன்ன உபதேசம், அவங்க போன பதி விசுவாசத்தின் பாதை, நீதியின் பாதை, கர்த்தர் வகுத்த பாதை. அதை விட்டு வலது இடதுபுறம் போய் மனம் போல தங்களுக்கு பாதைகள் ஏற்படுத்திக் கொள்கிறவர்கள் நிச்சயமா இந்த குருவிகளை போலதான் இருப்பாங்க. கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சு மனம் திரும்பி சத்தியத்துக்காக நின்று ஆவிக்குரிய படிகளை ருசித்து ஆவிக்குரிய படிகளை முன்னேறி கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி மேலே வந்து சபை நிலைமையை கண்டு அவை பருவதமாகி அந்த உயர்ந்த நிலையில ஆவிக்குரிய நிலையில ஆகிய அந்த ஆவிக்குரிய அந்த புதிய எருசலேமை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.